உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜனவரி மாதம் வந்தாச்சு. 2025 புத்தாண்டு நிறைய பார்த்துட்டோம். 2025 புத்தாண்டு பலன்கள் இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், ராகு கேது பயிற்சி பலன் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு பிரிச்சு சும்மா கீழின்னு கிழிச்சாச்சு. போர் அடிக்கிறது குறித்து போதும் விட்டுருங்க. 2025 ஜனவரி மாதம் தொடங்கிவிட்டது. இந்த ஜனவரி மாத பலன்கள் என்ன? இந்த ஜனவரி மாதத்திலே 2025 ஜனவரி மாதத்தில் என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னா, நிறைய விஷயம் நடக்க போகுது. இந்த மாதம் சூரிய பகவான் தனுசு ராசிக்கு போகிறார், தனுசுலேருந்து மகரத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் புத பகவான் மகரத்துக்கு போகிறார். இதெல்லாம் நடக்கட்டும். ரிமார்க்கபிள் சேஞ்சஸாக ரெண்டு நடக்குது. ஒரு மைனஸு, ஒரு ப்ளஸ்ஸு. அது என்ன மைனஸு? வருகின்ற 18ஆம் தேதி, ஜனவரி 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார். வக்கரம். அந்த ஆள் வக்கரானா எனக்கு என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கிரகம் வக்கரமானாலும் அதனுடைய பலன்களை மாற்றி செய்யும். ஒரு விஷயம் நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்குது, அது வக்கரம் ஆகிடுதுன்னா அந்த அனுகிரகம் கிடைக்காம போயிடும். ஸோ அது ரொம்ப நோட்டபுள் பாயிண்ட் அது. ஸோ அப்போது செவ்வாய் பகவான் கடகத்தில் இருப்பவர் வக்ரகதி அடைந்து மிதுனத்துக்கு செல்லுகிறார். எப்போ? 18ஆம் தேதி. அதே மாதிரி இந்த மாதம் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் மீனத்திலே உச்சமடைகிறார். சுக்கிர பகவான் உச்சம் பெறுகிறார். சுக்கிர பகவான் உச்சமான என்ன ஆகும்? முத்தம் முத்தம் முத்தமா, ஒரே ரொமான்டிக்ஸ் எல்லாருக்கும், உலகத்துக்கே ரொமான்ஸ் தான். சார் சுக்கிர பகவான்லாம் உச்சமாயிட்டார்னா, கடலுக்கு காதல் வந்தால் கரை ஏறி வந்தால் போதும். சுக்கிரனுக்கெல்லாம் காதல் வந்ததுன்னா அப்படி காதல் வரும். ஸோ இந்த இரண்டு ப்ளஸ்ஸும், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்ஸு, இதை இரண்டும் சேர்ந்து ஜனவரி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்க போகிறது, வழக்கம் போல் நம்ம ஸ்டைலில். சார் நம்ம ராசி பலனுக்குன்னே ஒரு ரிமார்க்கபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நமக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. உலகம் பூரா பிகைன் பக்திக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாம் உண்மைகளை மட்டும்தான் வெளிச்சமிட்டு சொல்லுகிறோம். அதை வலிக்காத மாதிரி, ஒரு ஆப்ரேஷனே பண்ணாலும் வலிக்காத மாதிரி அழகாக புரிகிற மாதிரி சொல்கிறோம். அதனால தான் பிகைன் பக்திக்கு உலகம் ஃபுல்லாக இத்தனை நேயர்கள் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா, பக்திக்கு பிஹைண்டுனா என்ன? இதற்கு பின்னாடி, பக்திக்கு பின்னாடி என்ன இருக்குது? நம்மளுடைய எஃபர்ட்ஸ் இருக்குது, நம்மளுடைய முயற்சிகள் இருக்குது. அதை பற்றி பேசுவது தான் இந்த பதிவின் நோக்கம். ஆக இதில் நாம் இரண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று, மீண்டும் சொல்லுகிறேன், ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற செவ்வாய் வக்கிரம் மிதுனத்திலிருந்து, மிதுன ராசியில் நடக்க போகிற, கடகத்திலிருந்து மிதுனம். அதே மாதிரி ஜனவரி மாதம் 29ஆம் தேதி நடக்கக்கூடிய கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்ல வேண்டிய சுக்கிர பகவானுடைய உச்சம். இது ரெண்டும் என்ன செய்ய போகுதுங்கிறத பார்த்துடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் சொன்னோடனே உங்களுக்கு சிரிப்பீங்க நிறைய பேர். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரியும் குருஜி, நீங்கள் உங்கள் ஒய்ஃபை மனசில் வச்சு தானே இதயத்தின் இடப்பக்கம். ஆமாம், கரெக்டு. அது கூட பரவாயில்ல சார், நான் எல்லா இடத்துலையும் போகிற எனக்கு இந்த ஈகோ எல்லாம் பார்க்க தெரியாது சார். நான் பொதுவாக ஜாலியாக பழகுவேன். என்னோடய ராசி மீனராசிங்கிறத நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன் சார். ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், குருஜி நானும் உங்கள் ராசி தான். அப்படியா? என்ன மீனராசி? அப்படியா? அப்புறம் எங்கேருந்து உருப்புறது அப்படின்னா, என்னையா படக்குன்னு இப்படி சொல்லிட்டேன். நிறைய பேர் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராசிகளை வச்சு விளையாடுறீங்க, இதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, இது எப்படி இது அப்படி, நமக்கெல்லாம் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும். உண்மையிலே சொல்லப்போனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற ட்ராஜடிஸ் மாதிரி உலகத்தில் ஒரு தினங்க நடக்காது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் வக்கரமோ இந்த சுக்கிர உச்சமோ உங்களை வாழ்க்கையில் எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் எங்கேயோ போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது ஏதோ உள்குத்து மாதிரியே இருக்குது குருஜி. ஒரு உள்குத்து இல்லை. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யாருன்னா ராசிநாதன். 1 ஆறுக்குடையவன் வக்கரமாகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆறுக்குடையவனோட வேலை என்ன? ஆறுக்குடையவனோட வேலை 2 நல்ல விஷயத்தினால் நடக்க போகுது. என்ன? ஆறுக்குடையவன் 8இல் மறைந்தால் அதை விபரீத ராஜ யோகம் என்று சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? விபரீத ராஜ யோகம். விபரீத ராஜயோகம்னா என்னென்னா, எனக்கெல்லாம் இவ்வளோ பெரிய வாய்ப்பா, ஆடு மேய்க்கிற பையனுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பாடு உன் மேலே பொறாமனே ஆனே அப்படிங்கிற மாதிரி. என்ன குறித்த படக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க?
விளையாட்டுக்கு சொன்னேன். ஸோ அப்போது அந்த 6 குடையவன் 8இல் மறையும் பொழுது உங்களை இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க, நீலாம் இதுக்கு தான் லாய்க்கு, அதுக்கு தான் லாய்க்கு, அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. உங்களை திடீர்னு கோகேஸ் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்தேன், கூகுள் கம்பெனியில் சூப்பர்வைசராக போட்டாங்க. என்னது கூகுளில் வேலை செய்றியா சார்? நிறைய பேர் சார், நம்மளால் நம்ப முடியாது. ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள், விபரீத ராஜயோகம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு நாள் வந்து இந்த மாதிரி தான் ஒரு இதில் இஸ்ரோவில் வேலைக்கு எடுக்கிறாங்க சார். இஸ்ரோ 2003 நான் சொல்கிற கதெல்லாம். அப்போ இஸ்ரோவில் வேலைக்கு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, போய்ட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு வரோம். ஒரு அப்ளிகேஷன் வந்து 300 சார். 2 அப்ளிகேஷன் 600 வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்தோன்னே எங்களுக்கு அப்போல்லாம் சாப்பிடவே காசு இல்லை, வேலை இல்லை அப்போல்லாம். அப்போ அந்த ஹவுஸ் ஓனர் பையன் 2 பேர் இருந்தாங்க சார். அவங்க வந்து கேட்டாங்க, இஸ்ரோ கம்பெனியில் அப்ளை பண்ண போகிறீங்களான்னு. அவங்களும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். ஆமாம், எங்களுக்கு வேணால் அப்ளிகேஷனை கொடுக்குறீங்களா, நாங்கள் வேணால் எழுதுகிறோம், அப்ளிகேஷன் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னொன்னே எங்கள் மனசு அப்படி பிளாக்கில் யோசிக்குது. 300 அப்ளிகேஷனை 500 விற்கிறோம். அப்போ 2 அப்ளிகேஷனுக்கு 1000 மேற்கொண்டு 400 கிடைக்கும், 2 நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு 1000 மேலே வச்சு விற்றுட்டோம் சார். விற்றதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த 2 பசங்களும் போய் அந்த கதையை மறந்துட்டோம். நாங்கள் தான் இட்லி தின்ட்டோம், 2 நாளில் நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம். 10 நாள் கழித்து அந்த பசங்க வந்து எங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் தேங்க்யூ அப்படிங்கிறாங்க. என்ன தேங்க்யூ? மொத்தத்தில் போன எல்லாருமே செலக்ட் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 15 பேர் தான் போயிருந்தாங்க. 15 பேர் இஸ்ரோவில் செலக்ட் ஆகிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் நான் ஃப்ளைட்டில் இப்போ ஃப்ரீயாக போவேன், குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, 18,000 சம்பளனே, ரொம்ப நன்றினே அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா. நான் அப்படியே என் ஃப்ரெண்டை பார்த்தேன், எவ்வளோ பெரிய வேலையை ஒரு 4 இட்லிக்காக என்ன வேஸ்ட் பண்ணிட்டியடா. அதாவது சார், நம்ம சேர்க்க அப்படி நம்ம இவங்க கூடலாம் சேர்ந்து நம்ம உருப்பட போகிறோம். அப்போது அந்த விபரீத ராஜயோகம் எங்கே, ஒரு இட்லிக்காண்டி என்னோடய வேலை போச்சு. அப்போது ஒரு இருந்திருந்தால் நான் ஏன் ஜாதகம் சொல்ல போகிறேன், அழகாக இஸ்ரோவில் சேர்ந்து ஃப்ளைட்டில் இப்படி போயிருப்பேன் சார். நான் அது ஒரு படத்தில் நான் எங்கே எப்போ எப்படி இருக்க வேண்டியது தெரியுமாங்கிற மாதிரி தான். இந்த விபரீத ராஜயோகம் எப்படி வேலை செய்யும்னா, இதில் யாருக்கு விபரீத ராஜயோகம்? சும்மா வீட்டில் உட்காந்துருந்தா ஹவுஸ் ஓனர் பையனுக்கு அதுவாக மடியில் வந்து அப்ளிகேஷன் விழுந்து அதான் வேலை கிடச்சிட்டு போயிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த விபரீத ராஜயோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் வரப்போகிறது. திண்ணை மேலே உட்காந்துருக்க போகிறீங்க, யானை வந்து மாலை போட்டு உங்களை ராஜாவாக்க போகிறாங்க, பெரிய ஆளாக போகிறீங்க சார், வேறு லெவலில் போக போகிறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, 6 கூடன் 8ல் மறைகிறான். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ரண ருண ரோக சத்ருஸ்தானம்னு பேர் 6 கூடைவன். வியாதி, கடன், கஷ்டம், எதிரிகள். இந்த எதிரிகள் 8ல் மறையும் பொழுது என்ன ஆகும்னா, உங்களுக்கு யார் கெடுதல் நினச்சாங்களோ, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு எவனா நினச்சானோ அவன் யாருமே உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டான். நான் அடிக்கடி தம்பிகிட்ட சொல்கிறது ஒன்று தான். என்ன சொன்னேன், ஒன்று நம்ம நல்லா இருக்கணும், அல்லது நமக்கு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நம்ம கூட இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் நிம்மதியாக வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற எதிரிகள், திருஷ்டி போடுறவங்க. சார், பீச்சில் போய் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு மெரினா பீச்சில் ஒரு நாள் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டேட்டஸில் வைங்க சார், வீட்டுக்கு வரது கூட சண்டை வந்துடும் சார். நம்ம நண்பர்கள்லாம் அவ்வளோ நல்லவங்க. அதனால் இவங்கெல்லாம் நம்ம கூட இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஒன்று, அந்த எதிரிகள்லாம் ஒழிஞ்சிருவாங்க. ஒன்று. 2வது விஷயம், 7 குடையவன் உச்சமாகிறான். யார்? 7 குடையவன். 7 குடையவன் உச்சமாகும் போது என்ன ஆகும்னா, வெளிநாட்டு வேலை கிடைக்க போகுது. நான் அடித்த என்னோடய அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி, நான் அழுதது யாருக்கு கேட்டுச்சோ இல்லையோ, கனடாக்காரனுக்கு கேட்டுச்சு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்ல போகிறீர்கள். காதல் வரப்போகிறது. என்ன, கல்லுக்குள் உங்களுக்குள்ள ஒரு காதலா அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கூட காதல் வருமா? உங்களுக்கு காதல் வரும். 7 குடையவன் உச்சமானதுனால் காதல் அப்படியே பூந்து விளாடும். என்ன, ஒரே ஃபன்னு தான், ஒரே ஜாலி தான். ஸோ அப்போது என்னென்னா, ஒரே லவ் சாங்ஸ் தான், லவ் மூடு தான். இந்த மாதம் முழுவதும் விபரீத ராஜயோகம் வேறு வரப்போது. தொழிலதிபராக போகிறீங்க, மிகப்பெரிய ஆளாக போகிறீங்க, லவ் வேறு பண்ண போகிறீங்க. அதனால் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து பிகேன் பக்தி சேனலை பாருங்கள். எங்கே உங்கள் கண்ணில் பிகேன் பக்தி பட்டாலும் லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு கடமையாக வச்சுங்க. கீழே போய்ட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு பண்ணி புக் பண்ணிக்கோங்க. உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி இனிமேல் கேரளாவே போக வேண்டாம். விஷ்ணுமாயா சாத்தன் தமிழ்நாட்டிலே இருக்கார். இங்கே வந்து பூஜைகள்லாம் செய்து கொண்டு உங்களுக்கான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.